நெல்லையில் பேருந்து நிலையத்தில் இளம்பெண் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பதைபதைக்கச் செய்திருக்கிறது. குடும்ப சண்டையில் கட்டிய மனைவியை கணவனை கொடூரமாக கொலை செய்தது ஏன்? நடந்தது என்ன? நெல்லை மாவட்டம் பாலமடையைச் சேர்ந்தவர் 26 வயதான சுதாகர். 25 வயதான இவருடைய மனைவி பேச்சியம்மாள். இந்த தம்பதிக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் உள்ளனர். இளம் தம்பதியிடையே அண்மை காலமாக அடிக்கடி குடும்ப தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் கணவன் மனைவி இருவரும் ஒன்றாக நெல்லையில் உள்ள சந்திப்பு பேருந்து நிலையத்திற்கு சென்றுள்ளனர். இருவரும் சாதாரணமாக பேசிக் கொண்டிருந்த போது திடீரென வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அங்கு ஏராளமான பயணிகள் பேருந்துக்காக காத்திருந்த போது அவர்கள் முன்னிலையில் வாக்குவாதம் முற்றியுள்ளது. அப்போது ஆத்திரமடைந்த சுதாகர் திடீரென தான் வைத்திருந்த அரிவாளை எடுத்து பேச்சியம்மாளின் கழுத்தில் ஓங்கி வெட்டி இருக்கிறார். அப்படியே சரிந்து விழுந்தவரை கண்மூடித்தனமாக சரமாரியாக வெட்டி உள்ளார். இதனை கண்டு அங்கிருந்த பொதுமக்கள் அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார்கள். கொடூர தாக்குதலில் இளம்பெண் இரத்த வெள்ளத்தில் நிகழ்விடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார். அவர் உயிரிழந்ததை உறுதி செய்த பின்னரே சுதாகர் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். உதவி ஆணையர் சரவணன் உள்ளிட்ட போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். சிதைந்த நிலையில் இரத்த வெள்ளத்தில் கிடந்த உடலை கைப்பற்றி உடற்குறாய்விற்காக பாளையங்கோட்டையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனிடையே மனைவியை கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய சுதாகர் அருகிலுள்ள சந்திப்பு காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். முதற்கட்ட விசாரணையில் குடும்ப பிரச்சனையால் கொலைபாதக செயல் அரங்கேற்றப்பட்டதாக கூறப்பட்டது. ஆனால் ஊருக்கெல்லாம் சாப்பாடு ஆக்கி போடுவியா என்று கூறியே தனது மனைவியை சுதாகர் வெட்டியதாக சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் கூறியுள்ளனர். தொடர்ந்து மேற்கொண்ட விசாரணையில் மனைவியின் நடத்தையில் சந்தேகம் ஏற்பட்டு கொடூரமாக கொலை செய்ததாக தெரிகிறது. விசாரணையின் முடிவில்தான் முழு பின்னணியும் தெரியவரும் என்று போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது கணவன் மற்றும் மனைவிக்கு இடையான மனக்கசப்பு காரணமாக இருவரும் தனித்தனியாக பிரிந்து வாழ்ந்து வந்த நிலையில் மனைவியின் பேரில் ஏற்பட்ட சந்தேகத்தின் பேரில் இந்த கொலை சம்பவமானது நிகழ்ந்துள்ளதாக முதல்கட்ட விசாரணையின் போது தெரிய வந்துள்ளது. நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையத்தில் பொதுமக்கள் முன்னிலையில் இளம்பெண்ணை அவரின் கணவரே கொடூரமாக வெட்டி கொலை செய்த சம்பவம் கொலை நடுங்கச் செய்திருக்கிறது.